மிகவும் நல்ல தேவன், நம்மை ஒருபோதும் கைவிடாதவர். இந்த வருஷத்தினுடைய இந்த கடைசி நாள் வரைக்கும் கர்த்தர் கிருபையாய் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த நவம்பர் மாதத்திலையும் ஆண்டவர் நமக்காக யாவையும் கர்த்தர் செய்து முடிப்பார். ஆமென். ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்திலையும் அவருடைய முடிவு அந்த முடிகிற நேரம், அந்த கடைசி நேரம் ஆண்டவருடைய மகிமை பெரிதாக இருக்கும். நான் நம்புகிறேன், இந்த வருடத்தினுடைய துவக்கத்திலே நாம் பார்க்காத நிறைய வெற்றிகள், இந்த வருடத்திலே நாம் துவக்கத்திலே பார்க்காத நிறைய சந்தோஷங்களை இந்த வருடத்தினுடைய முடிவிலே நாம் காணும்படியாக கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்ய போகிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த கடைசி நேரத்தில் ஆவியை ஊற்றுகிற கர்த்தர். அதனால் இந்த மாதம் நமக்கு எல்லாருக்கும், இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருக்கும் ஒரு நல்ல மாதமாய் கர்த்தர் அமைத்து தர வல்லவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, முந்தினவைகளை நாம் நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். ஆண்டவர் ஒரே இரவிலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சகலவற்றையும் புதிதாக்குகிறதுக்கு அவரால் முடியும். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. தேவரீர், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடவே தடைபடாது. அதனால ஆண்டவர் மேல நம்ம வைத்திருக்கிற பற்றுதல், விசுவாசத்துல தான் எல்லாமே அடங்கி இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நம்புங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். எந்த சூழ்நிலை இருந்தாலும், எப்பேற்பட்ட பலவீனமா இருந்தாலும், என்னை நம்புகிறவர்கள் மேல் ஒரு குற்றமும் சுமராது அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால சூழ்நிலைகளை பார்க்கும்போது நமக்கு நிறைய நேரத்தில் நம்பவே முடியாமல் இருக்கலாம். ஆனாலும் எது எப்படி நடந்தாலும் நான் உங்களை நம்புகிறேன் ஆண்டவரே, நான் உங்களை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நீர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒரு நல்ல கர்த்தர். நான் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதம் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து செய்யும் காரியம் பெரியவைகளாக இருக்க போகிறது. இந்த மாதம் ஆண்டவர் உங்களை நினைக்க போகிறார். இந்த மாதம் ஆண்டவர் உங்கள் தலைகளை கர்த்தர் உயர்த்த போகிறார். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, நீ நல்லவராய் இருக்கிறதற்காக நன்றி. இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் உம்மை நாங்கள் அழைக்கிறோம். நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வருகிறவர், நீர் எங்கள் மத்தியிலே நிழலாய் இருக்கிறவர், எங்களை ஆச்சரியமாய் இதுவரையிலும் நடத்தின கர்த்தர். இந்த வருஷத்தினுடைய ஆண்டவரே, இத்தனை மாதங்களும், இந்த 10 மாதங்களும் உம்முடைய கிருபையினால் எங்களை பாதுகாத்து, உம்முடைய இரக்கத்தை எங்கள் மேல் வைத்து, உம்முடைய தயவை எங்களுக்காய் காண்பித்து, இந்த 11வது மாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறதற்காக நன்றி. இந்த மாதம் ஆண்டவரே, நாங்கள் ஒன்றும் உம்மிடத்தில் கேட்கவில்லை. நாங்கள் கேட்கிறது ஒன்றே ஒன்று, எங்களோடு கூட நீர் வாரும் ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் தங்கியிரும் ஆண்டவரே. இந்த மாதத்தினுடைய துவக்கத்திலே, இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலே ஒரு மனிதனை அல்ல, தேவாதி தேவனாகிய கர்த்தராகிய உம்மையே நாங்கள் அழைக்கிறோம். நீர் எங்களோடு கூட இந்த மாதம் கடந்து வருவீராக ஆண்டவரே. இந்த மாதம் உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்று தருவீராக. உம்மை விட்டு வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாமல் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிற ஒரு கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. நீர் வாரும் ஆண்டவரே, நீர் வாரும் ஆண்டவரே, வாரும். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும்
செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மையாரா? கிரகிக்க முடியா சர்வஞானியே. ஒரு விஷயம் கூட சொல்லுவேன், என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை கைகளை மேல உயர்த்தி சொல்லுவோம், என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா சர்வஞானியே. சத்தமாய் கிரகிக்க முடியா சர்வஞானியே. ஒரு விச கூட கையை உயர்த்தி என் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை திரும்ப திரும்ப சொல்லுவோம், என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா கிரகிக்க முடியா சர்வஞானியே உம்மையாரா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மையாரா? இதுவரையிலும் என்னை மறக்காதவர், எத்தனையோ பேர் மறந்ததற்கு பிற்பாடும் என்னை மறக்காத நல்ல கர்த்தர், என்னுடைய நினைவாய் இருக்கிற கர்த்தர், இந்த மாதம் நீர் எங்களை நினைக்க போகிறதற்காக நன்றி. உங்களுடைய நினைவில் நாங்க வர்றதற்காக நன்றி அப்பா. நோவாவை நினைவு கூர்ந்தீரே, அத்தனை நாட்களும் பேழையில் அப்படியே அடங்கி கிடந்த அந்த நோவாவை நினைவு கூர்ந்தீரே.
இப்பொழுது இந்த மாதத்துல உங்க சமூகத்துல வாஞ்சையோடு இந்த சத்தத்தை கேட்கிற எங்க ஒவ்வொருத்தரையும் இந்த மாதம், எங்களுடைய குடும்பத்தை இந்த மாதம், எங்களுடைய பிசினஸை இந்த மாதம், எங்களுடைய வருமானத்தை இந்த மாதம், எங்களுடைய சரீரத்தை இந்த மாதம் நீர் நினைப்பீராக ராஜா. உம்முடைய நினைவுக்கு வருவதாக. எங்களுடைய குடும்பம் உம்முடைய நினைவுக்கு வருவதாக. சத்தமாய் எங்களுடைய சரீரம் உம்முடைய நினைவுக்கு வருவதாக. எங்களுடைய பிள்ளைகள் உம்முடைய நினைவுக்கு வருவார்களாக. எங்களுடைய வருமானங்கள் உம்முடைய நினைவிற்கு வருவதாக. ஓ ஹல்லேலூயா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் நம்பிக்கையோடு என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியாது சர்வஞானியே, ஓ கிரகிக்க முடியாது. நன்றி அப்பா, நன்றி. உங்க பிரசன்னத்துல எங்களை நீர் மறைக்கிறதற்காக நன்றி அப்பா. மோசே, கர்த்தருடைய தேவனுடைய மனுஷனாகிய மோசே சொன்ன வார்த்தையே நாங்கள் சொல்லுகிறோம். நீர் எங்களோடு கூட வராவிட்டால், நீர் இந்த மாதத்தை எங்களோடு கூட துவங்காவிட்டால் எங்களை அனுப்பாதிரும், எங்களை அனுப்பாதிரும். எங்களோடு கூட வாரும் ஆண்டவரே, எங்களோடு கூட வாரும் ஆண்டவரே, எங்களோடு கூட வாரும் ஆண்டவரே. இந்த 10 மாதங்களும் எங்களோடு கூட எத்தனையோ 1000 பேர் வந்தார்கள். ஆனால் எங்களுக்கு முன்பாக இருக்கிற புயல் மாறவே இல்லையே. எங்களுக்கு முன்பாக இருக்கிற பர்வதம் மெழுகு போல உருகவே இல்லையே. ஆனால் இந்த 11வது மாதம் நீர் எங்களுக்கு முன்பாக எங்களோடு கூட வருவீரானால் எங்களுக்கு செங்கடல் வழிவிடும். எங்களுக்கு முன்பாக இருக்கிற பார்வோன் சேனையை நாங்கள் ஜெபிப்போம். எங்களுக்கு முன்பாக இருக்கிற பர்வதம் மெழுகு போல உருகி போகும் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுக்கு முன்பாக கடந்து போக ஒரே ஒரு டார்கெட் மட்டும்தான் ஆண்டவரே, இந்த மாதம் உங்களை பிரியப்படுத்தணும், உங்களுக்கு உண்மையா வாழணும், உங்க மனசை துக்கப்படுத்த கூடாதுப்பா. போன மாசம் உங்க மனசை எத்தனையோ காயப்படுத்திட்டோம், எவ்வளோ துக்கப்படுத்திட்டோம். ஆனா ஒரே ஒரு பாக்கியம் மட்டும், இவ்வளோ அன்பு வச்ச கர்த்தர், எங்க மேல இவ்வளோ நேசம் வைத்த தெய்வம், நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாங்கள் பாவிகளா இருக்கையில் எங்களுக்காக மரித்து உம்முடைய அன்பை வெளிப்படுத்தின ஆண்டவரே, அவ்வளோ பெரிய அன்பை நினைத்து இந்த மாதம் உங்களை நாங்க காயப்படுத்திடவே கூடாதுப்பா, உங்களை துக்கப்படுத்திடவே கூடாதுப்பா. உங்களுக்காக சவாலா நாங்க இந்த மாதம் நிக்கணும் ஆண்டவரே. இந்த மாதம் உங்களுக்காக பக்தி வைராக்கியம் காண்பிக்கணும் ஆண்டவரே. இந்த மாதம் என் தேவனுடைய பட்சத்திலே நின்று சத்துருடைய முகத்துல கரி பூசணும் ஆண்டவரே. அப்பா, சத்துரு எய்கிற ஒவ்வொரு அக்கினி ஆஸ்திரமங்களையும் அழிக்க கூடிய அந்த பலன், அவனுடைய தந்திரங்களை ஜெயிக்க கூடிய பலன் இந்த மாதத்தினுடைய ஆண்டவரே இந்த முதல் நாளே எங்களுக்கு கட்டளை இடுவீராக. நன்றி அப்பா, நன்றி. நம்ம எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று தேங்க்யூ ஜீசஸ், கைகளை வானத்துக்கு நேராய் உயர்த்தி சொல்லுவோம். என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார்
என்றாகில் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, என் ஏதாகிலும் இந்த மாதம் செய்திடுவார். என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியும் காரியம் செய்யும். ஹalleluya. Praise the Lord, praise the Lord. நல்லவரப்பா, நல்லவர் 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 நல்லவரப்பா நல்லவர். பெரிய சமுத்திரம் உமக்கு முன்பாக வழிவிடுகிறதற்காக நன்றி. பள்ளத்தாக்குகள் உமக்கு முன்பாக சமபூமி ஆகிறதற்காக நன்றி. அடர்ந்த காடாக மாறுகிறதற்காக நன்றி. விதைக்கப்படாத தேசத்திலே பலன் உண்டாகிறதற்காக நன்றி. வனாந்திரங்கள் வயல்வெளியாய் மாற்றப்படுகிறதற்காக நன்றி. என் இயேசு எங்களோடு கூட இந்த மாதம் கடந்து வரும்போது எங்களுக்கு முன்பாக இருக்கிற வனாந்திரம் அடர்ந்த காடை போல, அடர்ந்த காடை போல. நன்றி அப்பா, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி அப்பா, நன்றி நன்றி ஆண்டவரே, மனதார நன்றி. 10 மாதங்கள் காப்பாற்றினதற்காக நன்றி. எங்களுடைய ஜீவன் உம்முடைய பார்வையிலே அருமையாய் இருந்ததற்காக நன்றி. ஆபத்துகளுக்கு விலக்கினதற்காக நன்றி. விக்கனங்களுக்கு எங்களை மறைத்து கொண்டதற்காக நன்றி. தடைகளை உடைத்ததற்காக நன்றி. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தும் தாங்கக்கூடிய பலனை தந்ததற்காக மனதார நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கி. சொல்லுங்க அப்பாவை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கி. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்கா. என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய். என் ஜீவன் பிரியும் வரை. உண்மைதானே ஆண்டவரே? நான் எரிஞ்சிட்டே இருப்பேன். என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் நான் எரிஞ்சிட்டேன். இந்த மாதம் முழுதும் நான் எரிஞ்சிட்டே இருப்பேன் ஆண்டவரே. உமக்கு வெளிச்சம் கொடுக்கிற மகனாய் மகளாய். நன்றி அப்பா, நன்றி. சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு வீச கூட கைகளை உயர்த்தி. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீதான் நீதானையா. முழு மனதோடு நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீதான் நீதானையா. தூயவர் தூயவர் தூதிக்கு பாத்திர ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவர் தூதிக்கு பாத்திர ஆறுதல் நீதானையா. ஓ தூயவர்
துதிக்கு பாத்திரரே. ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே. எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கினே. சொல்லுவோம். எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கினே. இப்ப சொல்லுவோம். எரிந்து கொண்டிருப்பே, எரிந்து எப்போதும் உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை. ஓ ஹalleluya. என் ஜீவன் பிரியும். எல்லாருடைய கரங்களை உயர்த்தியோ. எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே. என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி செலுத்தலாம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். கரங்களை தட்டி இந்த வாக்குத்தத்தத்திற்காக ராஜாதி ராஜாவாகிய கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். துணை நிற்கிறேன். துணை நிற்கிறேன். நன்றி அப்பா. மனிதன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல, உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான். பிழைப்பான். இந்த வார்த்தைகள் எங்களை தேற்றுகிறதற்காக நன்றி. இந்த வார்த்தைகளை எங்களை உருவாக்குறதற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த வருடத்தை முடிப்பதற்கு இன்னும் 60 நாட்களுக்குள்ளே இருக்கிறது ஆண்டவர். ஆனா நாங்க நம்புறோம் ஆண்டவரே, ஒரு தோல்வியோடு புதிய வருஷத்துக்குள்ள நுழைகிறதற்கு நாங்க விரும்பல. ஆனா ஒரு சாட்சியோட ஒரு புதிய வருடத்துக்குள்ள நுழைகிறதுக்கு நாங்க விரும்புறோம் ஆண்டவரே. ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூரணமா இருக்கும் என்று உம்முடைய வேத வசனம் எங்களுக்கு சொல்லுகிறதே. இந்த வருடத்தினுடைய ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் இந்த வருடத்தினுடைய முடிவு எங்கள் ஒவ்வொருவருக்கும் சம்பூரணமாய். நன்றி அப்பா. உங்களுக்கு சித்தமானால், உங்க வருகை தாமதிக்குமே ஆனால், அந்த 24வது ஆண்ட காலடி எடுத்து வைக்கும் போது சாட்சியோட கூட 2023வது வருடம் கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்கிற சாட்சியோட, அது இந்த மாதமா இருக்கலாம், இந்த நவம்பர் மாதம், அதற்கான காரணங்களை நீர் கட்டளை இடுகிறதற்காய், ஒரு கையளவு மேகத்தை பார்க்க போகிறதற்காய், நெடுநாள் காத்திருக்கிற காரியம் எங்களுக்கு கைகூடி வர பண்ண போகிறதற்காய், இந்த மாதம் எங்களை அலங்கரிக்கிறதற்காக நன்றி அப்பா. நன்றி அப்பா. இந்த சத்தம் தொனிக்கப்படுகிற ஒவ்வொரு காதுகளிலே, எந்த மனிதனிடத்திலெல்லாம் இந்த சத்தம் தொனிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை உறுதியாக்கப்படுவதாக. உங்க கரங்களிலே எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் அப்படியே உட்காரலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம்.
சத்தமாய் ஒரு ஹல்லேலூயா. இந்த நல்ல இந்த மாதத்தினுடைய இந்த முதல் நாள் காலை வேளையிலே ஆண்டவருடைய ஆலயத்திலே, திருச்சபையிலே, இன்னும் ஆன்லைன் மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நிச்சயம் இந்த மாதத்திலே நமக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக நான் நம்புகிறேன். கர்த்தர் கடந்த சில மாதங்களாக இந்த வருஷத்தினுடைய துவக்கத்திலிருந்து நீங்கள் காத்திருக்கிற அநேக காரியங்களை இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவாராக. ஆண்டவருடைய அற்புதம் முடிவிலே விளங்கும். ஆமேன். ஒவ்வொரு வருஷத்தினுடைய முடிவிலையும் நான் நம்புகிறேன் ஆண்டவர் உங்களை அற்புதத்தினால கர்த்தர் நிரப்பி ஒரு புதிய வருடத்தை கர்த்தர் சந்திக்க பண்ணுவாராக. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கானா ஒரு கல்யாண வீட்டிலே ஆண்டவர் அவருடைய அற்புதத்தை முதலாவதாகவே கர்த்தர் செய்திருக்கலாம். ஏனென்றால் அங்கே திராட்சரசம் குறைபடும் என்கிறதை அந்த மனிதர்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் ஆண்டவர் முன்கூட்டியே அவர் அறிந்திருப்பார். இங்கே திராட்சரசம் குறைபட போகிறது, ஸோ யாருக்கும் தெரியாமலே அதை நம்ம பூர்த்தி செய்து வச்சிடலாம் அப்படின்னு ஆண்டவர் நினச்சி ஃபஸ்ட்டே அந்த கிச்சனுக்குள்ளே போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கலாம். யாருக்குமே தெரியாமல் அந்த அற்புதம் அப்படி நடந்தது மாதிரி இருந்திருக்கலாம். நம்ம நிறைய பேர் அப்படி தான் நினைப்போம். நம்முடைய கஷ்டங்கள் யாருக்குமே தெரியக்கூடாது, நம்ம கடந்து போகிற பாதைகள் யாருக்குமே தெரியக்கூடாது. யாருக்கும் தெரியாமலே ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்யணும் அப்படின்னு நம்ம நம்புவோம். ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், சில நேரத்தில் ஆண்டவர் எல்லாருக்கும் தெரிய வைக்கிறார். அங்கே கல்யாண வீட்டில் சிலருக்கு தெரிஞ்சிருச்சு, இங்கே திராட்சரசம் குறைஞ்சிருச்சு, கிச்சனில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, பந்தி விசாரிப்புக்காரர்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அந்த வீட்டினுடைய எஜமானனுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போது நம்ம நிறைய நேரத்தில் தெரிய வேண்டான்னு நினைப்போம். ஆனால் என்ன அதனுடைய அர்த்தம்னா, அந்த அற்புதத்தை எல்லாரும் காணணும், அதன் நிமித்தம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் கடைசில அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். இந்த மாதத்தினுடைய இந்த முதல் நாளிலே வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்க நிறைய காரியத்தை ஒளிச்சு மறைச்சு நீங்க வைக்கலாம். என்னுடைய கடன் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்றதற்காக இதுவரையிலும் நீங்கள் போராடி இருக்கலாம். நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை யாருக்கும் தெரியாமலே அதை செஞ்சு முடிச்சிடணும்னு நீங்கள் போராடி தோற்று போய் ஒருவேளை எல்லாருக்கும் தெரிகிறது மாதிரி வந்துருச்சே அப்படின்னு நீங்க துக்கப்படலாம். ஆனா இந்த பலிபீடத்தில் இந்த கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்றேன், அது உங்களை வெட்கப்படுத்துவதற்காக அல்ல. மற்றவர்களுக்கு உங்களுடைய குறைவுகள், உங்களுடைய இயலாமைகள் தெரிவது ஆண்டவர் உங்களை அவங்க முன்னாடி வெட்கப்படுத்துவதற்காக அல்ல. கர்த்தர் நிறைய பேருக்கு முன்பாக உங்களை சாட்சியாய் நிறுத்துவதற்காகவே, உங்கள் சொந்தங்களுக்கு முன்பாக கர்த்தர் சாட்சியாய் நிறுத்துவதற்காகவே இந்த காரியத்தை ஆண்டவர் அனுமதித்ததுக்கு காரணம், நிறைய பேருக்கு முன்பாக நீங்க சாட்சியா நிக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நான் நம்புகிறேன், தெரிந்தது நல்லதே. நகோமிக்கு ரொம்ப துக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க முன்னாடி நான் இப்படி குறைஞ்சு போயிட்டேனே, அவங்க எல்லாரும் ஆசையா நகோமி அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனா அவளுடைய தோற்றமெல்லாம் உருக்குலைந்து போய், ஏன்னா 3 மரணத்தை பார்த்தவர்கள் அல்லவா, ஒரு மரணத்தை பார்த்தவர்களாலவே இந்த உலகத்துல வாழவே முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே ரொம்ப கொடுமையானது மரணம். நிறைய பேருடைய மரணம் நம்மளை ரொம்ப பாதிக்கும். அப்போ ஒரே குடும்பத்தில், அதுவும் ஆம்பளைங்க 3 பேருடைய மரணத்தை தொடர்ச்சியாய் பார்த்த அந்த மகளுடைய சரீரம் எப்படி இருக்கும், அவங்க மனசு எப்படி இருக்கும், அவங்க தோற்றம் எப்படி இருக்கும், உருக்குலைஞ்சு போயிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு துக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு தெரிகிறது மாதிரி இந்த கஷ்டம் வந்திருந்தா கூட பரவாயில்ல, இந்த அவமானம் எனக்கு தெரிஞ்சது மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல, நீங்க எல்லாம் தெரிகிறது மாதிரி வந்துருச்சே, அதனால இனி என்ன நகோமின்னு கூப்பிடாதீங்க, என்ன மாறாள்னு கூப்பிடுங்க. சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். ஆனா வேதம் சொல்லுகிறது, எத்தனை பேர் அவர்களை அப்படி கஷ்டப்படுகிறவர்களாய் அறிந்தார்களோ அத்தனை பேரும் ஒரு நாள் நகோமி நல்லா இருக்கிறாங்கன்னு அறிகிற ஒரு காலம் வந்தது. ஆமென் சொல்லுங்கள்.
நீங்க எப்பவுமே மனசுல ஆணித்தரமாய் நீங்கள் நினையுங்கள். உங்களை குறித்து ஆண்டவர் உங்களுடைய பலவீனத்தை குறித்து, உங்களுடைய இயலாமையை குறித்து, உங்களுடைய குறைவை குறித்து இன்னொருத்தருக்கு தெரிகிற அளவுக்கு ஆண்டவர் மோஸ்ட்லி கொண்டு போக மாட்டார். ஆண்டவர் எப்பவும் உங்களை பாதுகாப்பார். ஆனா இன்னொருத்தருக்கு அது தெரிய வருது அப்படின்னா நீங்க நம்ம அவமானப்பட்டுட்டோன்றது நினைக்காதீங்க. அவமானப்பட்டுட்டோன்னு நினைக்காதீங்க. உங்களை கர்த்தர் திரும்ப சாட்சியா நிறுத்த போறாரு. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எப்படி இருந்த இவங்களை கர்த்தர் எப்படி மாற்றி இருக்கிறார். நல்ல கரங்களை மேல தட்டி நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் சாட்சியாய் நிறுத்துவதற்காகத்தான் கர்த்தர் காலதாமதம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. எப்படி கானாவூர் கல்யாண வீட்டிலே அந்த கடைசி நேரத்தில் ஆண்டவருடைய அற்புதம் வெளிப்பட்டதோ, இந்த 2023 ஆண்டினுடைய இந்த கடைசி மாதங்களிலே உங்களுடைய குடும்பத்திலே ஒரு அற்புதத்தை கர்த்தர் விளங்க பண்ணுவாராக. ஓ ஹல்லேலூயா. நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலையும் கர்த்தர் கரங்களை தட்ட தட்ட அந்த வார்த்தை ஆம் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆம் என்றும் கர்த்தர் கைகளை தட்டி கொண்டே இந்த மாதம் நீங்கள் நெடுநாள் காத்திருக்கிற காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவாராக. இந்த மாதம் நீங்கள் போகிற இடத்திலெல்லாம் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவாராக. ஏதாவது ஒரு 3 இடத்திலே கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவாராக. இந்த மாதம் உங்களுக்கு முன்பாக இருக்கிற அத்தனை சவால்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு புதிய பலனை நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. இந்த மாதம் ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவாராக. இந்த மாதம் உங்கள் பிள்ளைகளிடத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவதாக. இந்த மாதம் சம்பள உயர்வு உங்களுக்கு வருவதாக. இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்காத, நீங்கள் நினைத்திராத ஒரு அற்புதத்தை கர்த்தர் இந்த மாதம் உங்கள் கண்கள் காண கர்த்தர் செய்வாராக. இந்த மாதம் உங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழிய போகிறதற்காக கரங்களை தட்டி எஸ், ஆமேன், ஆமேன். இந்த மாதம் ஆண்டவர் உங்களுடைய வாசஸ்தலத்தை குறைவில்லாமல் காப்பாற்றுவாராக. ஆமேன். அநேகரை இந்த மாதம் கர்த்தர் நிலைப்படுத்துவாராக. உங்களுக்காக நான் அதிகமாக ஜெபிக்கிறேன். இந்த மாதம் நமக்கு ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு மாதம். வருகிற திங்கட்கிழமையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 7 நாட்கள் நம்முடைய சபையிலே முழங்கால் யுத்த ஜெபம் நடைபெறுகிறது. ஏற்கனவே இந்த முழங்கால் யுத்த ஜெபத்திலே ஆண்டவர் நல்ல சாட்சிகளை கர்த்தர் எழுப்பி தந்தார். அதனாலே எல்லா ஜனங்களும் நீங்க இந்த 7 நாட்கள் ஜெபத்தில் கண்டிப்பாக நீங்கள் கலந்து கொள்ளணும். உங்க பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக விசேஷமாக இந்த முழங்கால் யுத்த ஜெபத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாருமே பாடல்கள், ஆராதனை, தேவ செய்தி எல்லாம் முழங்கால நின்னே நம்ம பண்ண போறோம். முடியாதவர்களுக்கு பின்பக்கத்தில் இருக்கை வசதிகள் உண்டு. சரியாக மாலையிலே ஒரு 6:45 மணிக்கே அந்த ஜெபம் ஆரம்பித்து விடும். கொஞ்சம் முன்னாடியே வந்து டைம் இருக்கிறவங்க அந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். ஆன்லைன்லையும் சரியாக கரெக்டாக வந்து அந்த 7 மணிக்கு லைவ் டெலிகாஸ்ட் நாங்கள் பண்ணுவோம். அதில் ஆன்லைனில் இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஒரு பொருத்தனையோடு இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்வாராக. ஆமென். இந்த மாதம் நமக்கு ஞானஸ்நான ஆராதனை உண்டு. அதனால ஞானஸ்நானத்திற்கு பேர் கொடுக்கிற பிள்ளைகள் எல்லாம் நீங்க தயவு செய்து உங்களுடைய பெயர்களை முன்பகுதியில் இருக்கிற பெட்டியில எழுதி போடும்படியாய் உங்களை அன்போடு கேட்கிறேன். இந்த மாதம் நம்ம ஒரு குறைஞ்சது நம்ம வந்து ஒரு 100 பேரை டார்கெட் பண்றோம். அதனால ஆண்டவர் கிருபையாய் நடத்துவாராக. அதனால ஒரு ஜெபத்தோட எல்லாரும் அதில் கலந்து கொள்ளுங்கள். ஆமென். ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆண்டவர் சேர்த்து கொள்வாராக. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். மற்ற எல்லா கூட்டங்களும் வழக்கம் போல நடைபெறும். விசேஷமாக வருகிற வாரத்திலிருந்து வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயரில் ஒரு ஹீலிங் ஒரு ப்ரேயர் ஒன்று இடையில வச்சிருக்கிறோம். காலையில் 10 மணிக்கு ஆரம்பிக்கிறத 9:30 மணியாக மாற்றி 9:30 மணிலேருந்து 10 மணி வரையிலும் உங்களுக்காக, அப்படின்னா நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்கிறவர்கள் ஜெப குறிப்போட நேரடியாக வந்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஜெபத்தை ஆரம்பித்து இடையிலே உங்களுக்கு
உங்களுக்காக திருச்சபையில் இருக்கிற மூப்பர்கள் லீடர்ஸ் வந்து ஒவ்வொருத்தருடைய பிரச்சனைகளுக்காக ஒரு 10 நிமிடங்கள் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஆன்லைனில் இருக்கிறவர்களும் நீங்கள் வந்து அந்த சேட் பண்ணும்போது அதை பார்த்து அதற்காக ஒரு டீம் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. அதனால் வருகிற வாரத்திலிருந்து வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஒரு விசேஷமாய் நடைபெறும். அந்த ஜெபத்தின் மூலமாய் ஆண்டவர் அநேக சாட்சிகளை கர்த்தர் எழுப்பி தரப்போகிறார். ஆமென் சொல்லுவோம். நம்முடைய திருச்சபையிலே ஆண்டவர் இருக்கிறார் என்கிறதை இந்த மாதம் கர்த்தர் நிரூபிக்க போகிறார். ஆமென். இந்த மாதம் உங்களோடு ஆண்டவர் இருக்கிறதையும் இந்த மாதம் கர்த்தர் நிரூபிக்க போகிறார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. ஆமென் சொல்லுங்கள். நான் நம்புறேன் நீங்க ஆண்டவர் மேல லவ், ஆண்டவர் மேல அன்பு மட்டும் நீங்க வச்சிருந்தீங்கன்னா போதும். நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் தீமைக்கு அல்ல, நன்மைக்காகவே நடக்கும். ஒரே ஒரு பாடலை எல்லாரும் பாடி நம்ம நேரடியாக செய்திக்கு நேராய் நம்ம கடந்து போகிறோம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், இருள் சூழ்ந்த லோகத்தில் இம்மை பொழுதும் தூங்காமல் கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே, கானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன். ரொம்ப அழகான ஒரு பாடல். அஞ்சிடே நான் அஞ்சிடே, என் இயேசு என்னோடு கூட இருப்பதால். ஹல்லேலூயா. மரண பள்ளத்தாக்கு நான் நடந்த வேளைகளில், மரண பள்ளத்தாக்கு நான் நடந்த வேளைகளில் கர்த்தரே என்னோடு இருந்து தேற்றினார் தம் கோலினார். கர்த்தரே தேற்றினார் தம் கோலினார். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேக். கைகளை மேல தட்டி அஞ்சிரே அஞ்சிரே, என் இயேசு என்னோடு இருப்பதா. அஞ்சிரே அஞ்சிரே, என் இயேசு என்னோடு இருப்ப. இன்னொரு விஷயம், அஞ்சிடே அஞ்சிடே அஞ்சிடே, என் இயேசு என்னோடு இருப்பதா. அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. ஆலைகள் படகின் மேல் மோதி ஆழ்த்தினாலும், ஆலைகள் மோதி ஆழ்த்தினாலும், காடல் மேல் கர்த்தரே கர்த்தரே என்னை தூக்கினார். Praise the Lord. நன்றி அப்பா. என்னை தூக்கினார். ஆடல்கள் நீக்கினவர், அமைதி பாடுத்தினார். ஆலைகள் நீக்கினவர், அமைதி பாடுத்தி. இப்ப கைய மேல தட்டி அஞ்சிடே அஞ்சிடே, என் இயேசு என்னோடு இருப்பதா. அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. திரும்ப திரும்ப அஞ்சிடே அஞ்சிடே, என் இயேசு
என் இயேசு என்னோடு இருப்பதா. ஹல்லேலூயா. என் கர்த்தர் என்னோடு கூட இருப்பதனால நான் பயப்படவே மாட்டேன். கடந்த நாட்களிலே ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்திற்காக நான் காத்திருந்த போது, பொதுவாக 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனைக்காக ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பாக அப்படியே ஜெபம் பண்ணி அந்த வார்த்தைக்காக காத்திருப்பது வழக்கம். ஆனால் இந்த விசை ஆண்டவர் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தை முன்கூட்டியே ஒரு 10 நாளைக்கு முன்பாக இருந்து ஆண்டவருடைய இருதயத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறார். வாசிக்கலாம். நம்ம வேதத்தை திறந்து ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். இன்னொரு விசை கூட வாசிக்கலாம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் இந்த மாதம் என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் என்றால், கர்த்தராகிய நான் உன்னுடைய வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். கர்த்தர் இந்த மாதம் ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே. ஏதோ ஒரு காரியத்தை குறித்து ஒருவேளை நீங்கள் மிக அதிகமாய் பயந்து கொண்டு வந்திருக்கலாம். போன மாதத்தை விட இந்த மாதம் அந்த காரியத்தை குறித்த பயம் அதிகமாய் இருக்கலாம். அது நோயினால் உண்டானதா இருக்கலாம், அது கடன் பிரச்சனையினால உண்டானதா இருக்கலாம், இல்லை என்றால் யாராவது ஒருத்தர் மிரட்டினதா இருக்கலாம். உங்களுக்கு முன்பாக அது உங்களை பயப்படுத்தி கொண்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னுடைய வலது கரத்தை பிடிச்சிருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ அதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த வார்த்தையை, இந்த பயப்படாதே அப்படின்ற இந்த வார்த்தையை நம்முடைய தெருவில் இருக்கிற ஏதாவது ஒரு முக்கியமான நபர், இல்லைன்னா ஒரு கோடீஸ்வரனான ஒரு மனிதர், இல்லை அப்படின்னா ஒரு பெரிய அரசியல்வாதி, யாராவது ஒருத்தர் அரசாங்கத்திலையும் இல்லை என்றால் பணபலத்திலையும் ஆள் பலத்திலையும் ரொம்ப அதிகமாக இருக்கிற ஒரு நபர் நம்முடைய கையை பிடிச்சு, நீ ஏன் இந்த பிரச்சனையை பார்த்து பயப்படுற, நீ எதுக்கு இந்த போராட்டத்தை பார்த்து பயப்படுற, அதான் நான் இருக்கேன்ல, உன் சொந்தக்காரன் டாக்டர் நான் இருக்கேன்ல, நான் இருக்கேன்ல இந்த காரியத்தை பார்க்கறதுக்கு, என்னை விட உன்னை யார் தொட்டுக்க போறா அப்படின்னு யாராவது மதிப்பிற்குரிய ஒரு நபர் உங்களிடத்துல சொன்னா கண்டிப்பா நான் நம்புறேன், நம்மை அறியாமலே ஒரு தைரியம் வரும். சார், இவரே பயப்படாதேன்னு சொல்றாரு, இந்த அரசியல்வாதியே பயப்படாதேன்னு சொல்றாரு, இந்த பெரிய கோடீஸ்வரனே பயப்படாதேன்றாரு, அப்ப அவர் பார்த்துக்குவாரு. ஆனா நான் நம்புகிறேன், இன்று உங்களோடும் என்னோடும் பேசுகிறவர் அவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் அசாதாரணமானவர். உங்களை படைத்தவர் யோனாவிலும் பெரியவர், சாலோமனிலும் பெரியவர், உங்களுக்கு வாக்கு கொடுத்த தலைவர்களை காட்டிலும் பெரியவர், உன் தாய் தகப்பனை காட்டிலும் பெரியவர், எதிராக இருக்கிற பிரச்சனையை காட்டிலும் பெரிய தேவன், எதிராக இருக்கிற நபர்களை காட்டிலும் பெரிய தேவனாகிய கர்த்தர், பரம டாக்டர் ஆகிய கர்த்தர் உங்க கரத்தை பிடிச்சு என்ன சொல்றாருன்னா, நீ பயப்படாதே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார், அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார். அப்படின்னா பயம் என்கிறது ஒரு ஸ்பிரிட், ஒரு ஆவி, அது கர்த்தர் கொடுத்த ஆவி இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றார்.
அப்போ கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், அப்போ ஆண்டவரை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பயம் என்கிற ஒன்று வருமானால், ஆண்டவர் என்ன பயப்படுத்துறாரு, கர்த்தர் என்ன பயப்படுத்துறாரு அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நமக்கு தைரியத்தை மட்டும்தான் தருவாரே தவிர ஒரு நாளும் என்ன கொடுக்க மாட்டாருன்னா பயத்தை தரவே மாட்டார். பேதுரு கடலிலே நடந்து வரும்போது சுற்றியுள்ள சூழ்நிலைகள் எல்லாம் அவனை பயப்படுத்துது. அவன் பார்க்கும்போது பயப்படுகிறான். ஆனா ஆண்டவர் பக்கத்துல போய் சொல்றாரு, நீ ஏன் இப்படி பண்ற, நீ எதுக்காக பயப்படுகிற அப்படின்னு கர்த்தர் தைரியப்படுத்துகிறார். அப்போ ஆண்டவர் நமக்கு தருகிற ஆவி என்ன ஆவினா, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி. நீதிமான்களோ சிங்கத்தை போல என்னவா இருக்கிறாங்கன்னா தைரியமா இருக்கிறார்கள். நான் நம்புகிறேன் இந்த மாதம் கர்த்தர் உங்கள் சூழ்நிலைகளை தைரியமாய் எதிர்கொள்ளக்கூடிய ஆவியை கர்த்தர் உங்க மேல கர்த்தர் வைப்பாராக. பயந்தான் கொள்ளின்னு யாரெல்லாம் உங்களை தள்ளினார்களோ அவர்களுக்கு முன்பாய் கர்த்தர் உங்களை தைரியசாலியாய் மாற்ற போகிறார். நீங்கள் அந்த சூழ்நிலையை தைரியமாய் எதிர்கொள்ள போகிறீர்கள். அந்த பிரச்சனையை தைரியமாய் எதிர்கொள்ள போகிறீர்கள். காரணம் என்னவென்றால், இந்த மாதம் உங்கள் வலது கையை பிடித்திருக்கிறவர் மகா பெரிய தேவனாகிய கர்த்தர் உங்கள் வலது கரத்தை பிடித்து சொல்லுகிறார், பயப்படாதே, பயப்படாதே, இந்த பிரச்சனையிலே நான் உனக்கு துணை நிற்கிறேன். உன் பிள்ளைகளுடைய காரியத்திலே நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த அக்கினியிலே நடக்கும்போது நான் உனக்கு துணை நிற்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உன் வலது கையை பிடித்து ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. ஆமென். கிதியோனை கொண்டு ஆண்டவர் ஒரு மகா பெரிய யுத்தத்தை செய்யும்படியாக ஆண்டவர் நினைக்கிறார். அப்போ கிதியோன் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கிறார், யாராவது யுத்தத்திற்கு வருகிறீர்களா அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 32,000 பேர் அதற்காக தங்களுடைய இருதயத்தை கொடுத்தாங்க. இல்லை நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கத்தில் பிராக்டிஸ் நடக்குது. அவர்களுக்கு நிறைய யுத்தத்திற்கு தகுந்தது போல் அவங்க ஆயத்தம் ஆயிட்டாங்க. அவங்க எல்லாருடைய கைகளிலையும் ஆயுதங்கள் இருக்கிறது. அவங்க ரொம்ப தேறினவர்களாய் அப்படியே நின்றுட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், இல்ல இத்தனை பேரை கொண்டு இந்த அற்புதத்தை நான் செய்யணும்னு விரும்பல, அது உங்களுடைய பலனா இருக்கும், கொஞ்சம் பேரை கொண்டு நான் அற்புதத்தை செய்ய விரும்புகிறேன். அப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடு, பயமும் திகிலும் இருக்கிறவர்கள் யாரோ அவங்க விட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. உடனே கிதியோன் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கிறாரு, உங்களிலே யாராவது ஒருத்தர் பயமும் திகிலும் இருந்தால் நீங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லும்போது வேதம் சொல்லுது 22,000 பேர் போனாங்களாம். 32,000 பேர் பிராக்டிஸ் பண்ணி யுத்தத்திற்காக கைகளிலே ஆயுதத்தோட பயமும் திகிலும் இருக்கிறவர்கள் வெளியே போங்க அப்படின்னு சொன்னா 22,000 பேருக்கு பயமா இருந்திருக்குது. அப்போ யுத்தத்திற்கு வந்தார்கள், ஆனால் அவர்களுக்கு யுத்தத்திற்கு கூட போக முடியல. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கிறது. ஆனால் கொஞ்சம் பேரை கொண்டு மிகப்பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிட்டார். ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் தைரியம் உள்ளவர்கள் 5 பேர் இருந்தா போதும், தைரியம் உள்ளவர்கள் 3 பேர் இருந்தா போதும். நான் நம்புகிறேன், எவ்வளவு பெரிய அக்கினி சூளையா இருந்தாலும் தைரியமா இருப்பீர்களே. ஆனால் அந்த அக்கினி சூளையிலே உங்களுக்காக அற்புதத்தை செய்வதற்கு ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த 22,000 பேரை போல அல்ல, தைரியம் உள்ளவர்களாய், ஆமென்,
அவர்களுக்குள்ளே இருந்த அந்த பயம் அவங்களுக்கு என்ன பிராக்டிஸ் இருந்தாலும் அவங்களை பலவீனர்களாய் மாற்றி விட்டது. அப்போ இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு படிப்பு இருக்கலாம், திறமைகள் இருக்கலாம், வசதிகள் இருக்கலாம், ஆள் பலம் இருக்கலாம், ஆனா என்ன இருந்தாலும் உங்களுக்குள்ள பயம் அப்படின்ற ஒன்று இருக்குமானால் நான் நம்புகிறேன் அது பிரயோஜனமே இல்லை. உங்கள்கிட்ட இருக்கிற ஆயுதத்துக்கு வேலையே இல்லை, நீங்க பண்ணின பிராக்டிஸுக்கு வேலையே இல்லை. அப்போ எது இல்லாவிட்டாலும் கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, நீ தைரியமா மட்டும் இரு, நான் உனக்காக சகலவற்றையும் செய்து முடிப்பேன். ஆமேன் சொல்லுவோம். சோ இந்த மாதம் கர்த்தர் கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் தியானித்து கொண்டிருக்கும் போதே ஆண்டவர் ஒரு 3 காரியங்களை என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் என்னுடைய இருதயத்திலே வைத்த அந்த காரியத்தை நம்ம தியானித்து அதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே பயப்படாதே அப்படின்னு ஆண்டவர் ஒரு 3 விதமான சூழ்நிலையிலே பயப்படாதே அப்படின்றாரு. நம்பர் 1, முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 36வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். 5ஆம் அதிகாரத்தினுடைய 36வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாமா சத்தமா? அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி. இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். ஆண்டவர் பேலே ரொம்ப பற்றுதலாக இருக்க ஜெப ஆலயத்தை கட்டின ஒரு ஜெப தலைவன் தன்னுடைய மகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே அவன் வேண்டிக் கொள்ளுகிறான். அவனுடைய மகள் மரண அவஸ்தையிலே இருக்கிறாள். இன்னும் கொஞ்ச நேரத்திலே அவர் மரித்து போகிறார். அவ செத்துருவா அப்படின்னு சுற்றி இருக்கிற எல்லாருமே சொல்றாங்க. நீ எதுக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற? சரி விட்டுரு, உனக்கு இவ்வளவுதான் கடவுள் நியமிச்சது, இந்த குழந்தை உயிரோட இருக்காது. இந்த மனுஷன் ஆண்டவரை பார்க்க வந்த அந்த நேரத்தில் அங்க நிறைய பேர் கூட்டம் கூடிட்டாங்க. அப்படின்னா தவுல் வாசிக்கிறதுக்கும் அந்த ஓலம் விடுறதற்கும் அழுகிறதற்கும் கூட்டம் கூடிட்டாங்க. இப்போ அவன் ஆண்டவரிடத்தில் அவர் வந்துட்டாரு. ஆண்டவர் கொஞ்சம் அதுக்கு இடையில ஒரு நடக்கிற உங்களுக்கு சம்பவம் தெரியும். ஆண்டவர் இன்னொரு அற்புதத்தை செய்து இன்னும் கொஞ்சம் காலதாமதம் ஆகுது. பின்பு திரும்பவும் அற்புதம் செய்வதற்காக கர்த்தர் நடந்து வந்திருக்கும் போது ஒரு கூட்டம் சொல்றாங்க, நீ போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், உங்க மகள் என்ன பண்ணாங்கன்னா மரித்து போனாள். அதுவரையிலையும் தைரியமா இருந்த அந்த மனுஷன் ஏன் தைரியமா இருந்தார் அப்படின்னா, ஆண்டவர் நம்ம கூட வர்றாரு, ஆண்டவர் நம்ம கூட டிராவல் பண்றாரு, நம்ம ஏன் பயப்படணும்? கர்த்தர் வந்துட்டாருன்னா கண்டிப்பா எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் என் மகள் சுகப்படுவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தைரியத்தோட வந்த அந்த மனுஷன் இப்போ மகள் இறந்து போனா அப்படின்னு கேள்விப்படும் போது அவனுக்குள்ள ஒரு பெரிய பயம் வருது. உடனே அந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் திரும்பி பார்த்து சொல்றாரு ஒரே ஒரு வார்த்தை, நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. இன்றைக்கு இந்த மாதத்திலையும் கூட ஆண்டவர் உங்க கூட வர்றார் என்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள இருந்திருக்கலாம். கர்த்தர் அவருடைய வார்த்தையினாலே பேசி பேசி இந்த 10 மாதங்களிலையும் ஆண்டவர் உங்களை அழகாய் கொண்டு வந்திருக்கலாம். ஆனா இப்போ கர்த்தர் கூட வந்தாலும் வாக்குத்தத்தங்களை பேசினாலும் சூழ்நிலை உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற மனிதர்கள் உங்களுக்கு வருகிற செய்தி அது நடக்காது. அதுக்காக இனி பிரயாசப்படாத, அது உனக்கு வாய்க்காது. ஆண்டவர் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது. கர்த்தரை விசுவாசிக்கிறீங்க, ஆண்டவர் உங்களோட பேசுறாரு. ஆனால் அந்த ஜெப ஆலய தலைவனை போல அதே சூழ்நிலையில யாராவது ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருப்பீர்களே, ஆனால் கர்த்தர்
கர்த்தர் அந்த ஜெப ஆலய தலைவனை திரும்பி பார்த்து சொல்லுகிறது போல இன்று உங்களை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவளாய் விசுவாசம் உள்ளவனாய் இரு. அந்த காரியம் மரித்தது அல்ல, அந்த காரியத்தை உயிரோடு நான் எழுப்புவேன், அந்த காரியத்திலே ஒரு அற்புதத்தை செய்வேன். யாரெல்லாம் வந்து மரித்து போயிருச்சு, இனி பிரயோஜனம் இல்லை, இனி பிரயாசப்பட வேண்டாம், இனி வருத்தப்படுத்த வேண்டாம், இனி உபவாசம் இருக்க வேண்டாம், இனி ஜெபிக்க வேண்டாம், இனி பழையது போல ஆண்டவரை தேட வேண்டாம் என்று யார் சொன்னாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ பயப்படாதே, நீ தைரியமாயிரு, அந்த காரியத்தை நான் உனக்கு வெற்றியாய் மாற்றி தருவேன், அந்த காரியம் நடந்தேறும். நம்புறவர்கள் கரங்களை மேல தட்டி எவ்வீர்வை பார்த்து சொன்ன கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே. ஹல்லேலூயா. அந்த மகளை பிழைக்க பண்ணுவதற்கு, அந்த காரியத்தை பிழைக்க பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே பேசின முதல் வார்த்தை என்ன அப்படின்னா, எது நடந்தாலும் நீ பயப்படாதே. ஆமென். சொல்லுங்கள், பக்கத்தில் இருக்கிற ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, எது வேண்டுமென்றாலும் நடக்கலாம். சொல்லுங்க, எது வேண்டுமென்றாலும் நடக்கலாம், ஆனால் நீ பயப்படாதே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் சில நேரத்தில் அவங்களுக்கு தாங்குற அளவுக்கு நடந்தா பயப்பட மாட்டாங்க, ஆனா தாங்காதது மாதிரி ஒன்று நடந்தா உடனே பயப்படுவாங்க. ஆனா இந்த இடத்துல கர்த்தர் எப்படி வாக்கு கொடுக்கிறாருன்னா, எது வேணுமென்னாலும் நடக்கணும், நடக்கலாம். நீங்க நினைக்கிறது நடக்கலாம், நடக்காமற் போகலாம், எதிரிகள் வரலாம், சூழ்நிலைகள் மாறலாம், எப்படி வேண்டுமென்றாலும் நடக்கலாம். பாஸ்டர், நான் பயப்படுவதற்கு காரணம் இருக்குது, நான் அஞ்சுறதற்கு காரணம் இருக்குது, ஏன்னா சூழ்நிலை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது, சிச்சுவேஷன் என்னுடைய கை மீறி போயிருச்சு, நான் நினைச்சது எதுவுமே நடக்கல, நான் எப்படி பயப்படாம இருக்கிறது? அவ்வளவுதான், வாசல் வரைக்கும் வந்துருச்சு, என் பக்கம் வரைக்கும் வந்துருச்சு, இதுக்கு மேல பயப்படாம இருக்க முடியாது, பயந்து தான் ஆகணும். ரிசல்ட்டை பார்த்தீங்களா? அவ்வளவுதான், பத்திரத்தை பார்த்தீங்களா? இந்த மாதிரி உங்களுடைய இருதயம் வந்து அந்த காரியத்தை குறித்து நாம் பயப்பட்டே ஆகணும்ன்ற ஒரு சூழ்நிலைக்குள்ள கடந்து வரலாம். ஆனா ஆண்டவர் இன்று இந்த மாதத்தினுடைய இந்த முதல் நாள் உங்களுடைய கரத்தை பிடிச்சி என்ன சொல்றாருன்னா, எது வேணாலும் நடக்கலாம், எது வேணாலும் நடக்கலாம். நீ பிழைக்கும் என்று நினைத்து வந்த பிள்ளை மரித்தே போன செய்தி உனக்கு வரலாம். அதுதான் கர்த்தர் சொல்றாரு. நீ பிழைக்கும் என்று ஆசைப்பட்டு வந்து ஜெபித்து அவருக்கு பின்பாகவே கடந்து வந்து அவரோட ஊழியம் செய்து கண்களுக்கு முன்பாக அந்த அற்புதத்தை விட்டு கொடுத்து காலதாமதமானாலும் பரவாயில்லன்னு நீ முறுமுறுக்காம ஆண்டவரை ஏசாம இவ்வளவு கமிட்டடா நீ வந்ததற்கு பிற்பாடும் உங்க கண்களுக்கு முன்பாக தீயது நடக்கிறது மாதிரி நடக்கலாம். ஆனா ஆண்டவர் எவ்வீருவை பார்த்து சொல்றாரு, நடக்கிறத பார்த்து பயப்படுறியா? நடக்கிறத பார்த்து பயப்படுறியா? சுத்தி வந்து சொன்னாங்கன்னு நீ பயப்படுறியா? எது நடந்தாலும் நீ பயம் மட்டும் படாத. உன்னை திரும்பவும் நிலை நிறுத்துவதற்கு என் தேவனாகிய கர்த்தர், கர்த்தருடைய பிள்ளையே, எது வேண்டுமென்றாலும் நடக்கலாம், எது வேண்டுமென்றாலும் நடக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நீ நிறைய நாட்களாக ஜெபித்து நடக்கும் என்று நினைத்து கொண்டிருந்த அந்த காரியம் இப்பொழுது நடக்காது என்று பலரால் சொல்லப்பட்டிருக்கலாம். நீங்கள் பிரயாசம் எடுத்து 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 முயற்சி எடுத்து ஜெபம் பண்ணி ஆயத்தமாய் இருந்த காரியம் இப்பொழுது நடக்காது என்று உங்களுக்கு முன்பாக வந்து நிற்கலாம். ஒரு நாள் நம்பிக்கை கொடுத்த மனிதர்கள் இப்பொழுது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு உங்களுக்கு முன்பாக வந்து சொல்லலாம். இத்தனை நாள் நான் நடந்தது, நான் ஓடினது, நான் பிரயாசப்பட்டது வீணாய் போயிருச்சோ, இதை பார்க்கவா நான் இவ்வளவு தூரம் நான் பிரயாசப்பட்டேன் என்று உங்களுடைய இருதயம் பயப்படுமானால் கர்த்தர்
கர்த்தராகிய ஆண்டவர் இன்று உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறார். அவருடைய ஆவி உங்களை ஸ்திரப்படுத்துகிறது. அவர் இந்த ஆலயத்திலே இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆவியை கர்த்தர் தருகிறார். அந்த ஆவி பயமான ஆவி அல்ல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஒரு ஆவியை கர்த்தர் கட்டளை இடுகிறார். எது நடந்தாலும் எந்த தீமை நடந்தாலும், எத்தனை பேர் எதிர்த்து வந்தாலும், எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும், நீ பயம் மட்டும் படாதே. உன்னை திரும்பவும் நிலைநாட்ட கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். இந்த எவீரனுடைய வாழ்க்கையில நான் நம்புகிறேன், எது வேண்டுமென்றாலும் நடக்கலாம், நீ பயப்படாதே அப்படின்னு நான் நினைக்கும் போது நான் ஒரு 4-5 காரியத்தை நினைச்சேன். நம்பர் 1, முதலாவதாக அவனுடைய முயற்சி தோற்று போகிறது. அப்படின்னா அவன் வீட்டிலிருந்து கிளம்பும் போது உண்மையிலே நான் என்ன நம்புவேன் அப்படின்னு சொன்னா, அந்த மனுஷன் திரும்பி வருவதற்கு முன்பாகவே அவனுடைய வீட்டில் சந்தடி பண்ணினவங்க அதிகமாயிட்டாங்க, ஓலமிடுறவங்க வந்துட்டாங்க. அப்போ போகும்போது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா, இவ்வளவு தூரம் நடந்து போகணுமா, உங்க குமாரத்தி மரண அவஸ்தை, லாஸ்ட் மினிட், அவ்வளோதான், நீ இனி போய் அவரை கூட்டிட்டு வந்து அதுக்குள்ள அவ இறந்து போயிடுவா, நீ எதுக்கு முயற்சி எடுக்கிற, நீ தோற்று போக தான் போற. அப்ப நான் நம்புறேன், இந்த எவீருவுக்கு முதலாவதாக நான் நினைச்சது என்னன்னா, இவனுடைய முயற்சி தோற்று போனது. இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் நீங்க பயப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்க முயற்சி எடுக்காம இல்லை, நிறைய முயற்சி எடுத்திருக்கலாம், எல்லாரும் சொன்னதற்கு பிற்பாடும் கேட்காம நீங்க ட்ரை பண்ணி இருக்கலாம். இல்ல பாஸ்டர், அவங்க வேணான்னு சொன்னாங்க, ஆனா நான் ரொம்ப ட்ரை பண்ணேன், நான் முயற்சி எடுத்தேன், ஆனா இப்போ அந்த முயற்சி உங்களுக்கு தோற்று போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்ல எவீருவே பயப்படாத, எது நடந்தாலும் அப்படின்னா நீ எடுத்த அத்தனை பிரயாசங்களும் உன் மடிக்கு திரும்பி வந்தாலும், உன் பிரயாசம் மட்டுமல்ல, என் தேவனாகிய கர்த்தர் உனக்காக செய்ய வேண்டியதை அவர் பிரயாசம் எடுத்து, ஆமென், கரங்களை தட்டும் போது உங்களுடைய முயற்சி தோற்று போனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதே. இவங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி எடுத்தேன் பாஸ்டர், நான் அந்த குடும்பம் ஒன்றாகிறதுக்கு ரொம்ப முயற்சி எடுத்தேன், இந்த பிரச்சனை முடிகிறதுக்கு ரொம்ப முயற்சி எடுத்தேன், நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை உயர்த்துவதற்கு நிறைய முயற்சி எடுத்தேன். ஆனால் எல்லா முயற்சியும் எனக்கு தோல்வி, எனக்கு பயம் வர்றதுக்கு வேற எதுவுமே காரணம் இல்லை. நான் எடுக்க வேண்டிய கடைசி முயற்சி வரைக்கும் நான் எடுத்து பார்த்தேன். கடனே வாங்க மாட்டேன்னு நினைச்சேன், ஆனால் அதையும் முயற்சி எடுத்து பார்ப்போமே நான் செஞ்சுட்டேன். இந்த ஜெபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் நீங்க அப்படி சொல்லலாம், என்னுடைய லாஸ்ட் எஃபோர்ட், அந்த முயற்சியை கூட நான் பண்ணி பார்த்து இன்னைக்கு தோற்று போய் இந்த மாதத்தை நான் எதிர்கொள்கிறது மாதிரி எனக்கு இருக்குது. என்னுடைய எல்லா முயற்சியும் என்ன தோற்று போயிருச்சு, அவ்வளோதான். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து திரும்பி பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. ஹல்லேலூயா. பவுல் நடலாம், அப்பல்லோ நீர் பாய்ச்சலாம், ஆனால் விளைய செய்கிறவர் கர்த்தர். நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற கர்த்தரால் ஆகும். உங்களுடைய எல்லாருடைய முயற்சியும் தோற்று போகும்போது, காற்றும் இல்லை, மழையும் இல்லை, பிரயாசமும் இல்லை, ஆனாலும் வாய்க்கால்களை தண்ணீரால் நிரப்ப பண்ணுகிற கர்த்தர், ஒரு முயற்சி கூட இல்லாம, 1000 முயற்சி தோற்று போனாலும் ஒரு முயற்சி கூட இல்லாம உங்கள் தலையை நிமிர பண்ணுவதற்கு கரங்களை மேல தட்டி கொண்டிருக்கும் போதே ஓ ஹalleluya, ஹalleluya. எது நடந்தாலும் பயப்படாதே. ஆமென் சொல்லுங்கள். இரண்டாவதாக நான் நம்புறேன், ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதலாவது அவனுடைய முயற்சி, அவனுடைய கடைசி முயற்சி தோற்று போனதுக்கு பிற்பாடும் ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் நடக்கிறத பார்த்து நீ பயப்படாதே. ரெண்டாவது நான் என்ன நினைச்சேன் அப்படின்னு சொன்னா, அவனுடைய நம்பிக்கை, அப்படின்னா அவனுடைய கடைசி நம்பிக்கை இந்த இடத்துல தோல்வி அடைகிறது. அவனுடைய முதல் நம்பிக்கை அல்ல, அவனுடைய
கடைசி நம்பிக்கை தோல்வி அடைகிறது. சில நேரத்தில் நம்முடைய முதல் நம்பிக்கை நமக்கு தோல்வி அடையும் போது நமக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. சரி பார்க்கலாம், அடுத்ததில் நம்ம முயற்சி எடுப்போம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் சில நேரத்தில் கடைசி நம்பிக்கை தோல்வி அடையும் போது இதுக்கு மேல நம்பிக்கை இல்லை, இதுக்கு மேல நான் நம்ப முடியாது, இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. அப்போ இந்த எவீரு ட்ரீட்மெண்ட் பார்த்தாச்சு, மருத்துவர்களை அழைத்து பார்த்தாச்சு, அவனால முடிஞ்ச எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியில் ஆண்டவரை சரி வருத்தப்படுத்துறேனோன்னு நினைச்சு அந்த லாஸ்ட் நம்பிக்கை. ஆனா இப்போ அவனுடைய நம்பிக்கைக்கு விரோதமாய் ஒரு வார்த்தை வருது, இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். அப்பதான் ஆண்டவர் திரும்பி பார்த்து சொல்றாரு, உன்னுடைய கடைசி நம்பிக்கை தோற்று போனாலும் நீ என்ன பண்ண வேண்டியது அப்படி இல்லை, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்பர் 1, முதலாவது, உங்களுடைய கடைசி முயற்சி தோற்று போனாலும் நீங்க பயப்பட வேண்டியதில்லை. யாராவது ஒருத்தர் நீங்க இருக்கலாம், உங்களுடைய முயற்சி கடைசி முயற்சி தோற்று போயிடுச்சு, ஆனா கர்த்தர் சொல்றாரு உங்க நம்பிக்கையை தளர விட வேண்டியதே இல்லை. சோ நம்பர் 2, இரண்டாவதாக, உங்களுடைய கடைசி நம்பிக்கை, இதுதான் என் நம்பிக்கையினுடைய லாஸ்ட், இதுக்கு மேல என்னால நம்பவே முடியாது, அவ்வளவுதான், இதுல இருந்து எனக்கு தோல்வி கிடைச்சிருச்சு, இனி நான் எப்படி நம்புவேன். ஆனா அவங்கள பார்த்தும் ஆண்டவர் சொல்றாரு, நீ பயம் மட்டும் படாத, எத்தனை தோற்று போனாலும் மறுபடியும் உங்களுடைய நம்பிக்கைக்கு உயிர் கொடுக்கிறதற்கு, உங்களுடைய நம்பிக்கையை பெருக பண்ணுவதற்கு, மீண்டும் உன்னை நம்ப வைப்பதற்கு கரங்களை தட்டி என் தேவனாகிய கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் இருக்கிற கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுடைய கடைசி நம்பிக்கை தோல்வி அடைந்தாலும் நீங்க பயப்படாதே, நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். மூன்றாவது, நான் இந்த சம்பவத்தில் தியானிக்கும் போது நான் நம்புறேன், மற்றவர்கள் முடிவு கட்டுனாலும் நீங்க என்ன பண்ணக்கூடாதாமா, பயப்படாதே அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இப்போ சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, இனி எவீரவனுடைய மகள் பிழைக்க போவது இல்லை, இனி எவீரவனுடைய மகள் திரும்ப உயிரோடு வருவது இல்லை. வந்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, சரி இதுவரைக்கும் வந்துட்டோம்ல, இனி கொஞ்ச தூரம் தானே, குமாரத்தி மறுத்து போயிட்டா அடக்காராதனைக்காவது ஆண்டவர் வந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல, இல்லை இவ்வளவு தூரம் வந்துட்டார்ல கால் வச்சுட்டு போட்டோம் அப்படின்னு கூட சொல்லலை. என்ன சொல்றாங்கன்னா, இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், இனி போதகரை, இதுக்கு என்ன அர்த்தம்னு நினைக்கிறீங்க? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, செத்து போன உன்னுடைய மகள் திரும்ப இனி உயிரோடு வரப்போவது கேட்கல. அப்போ சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு முடிவு கட்டிட்டாங்க, அவ்வளவுதான், இனி இது உனக்கு நடக்காது, நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நீ பொறுத்துப்போ, நீ வாழ்ந்துரு, நீ வெற்றி அடை, இதோட தான் நீ வாழ்ந்தாகணும், என்ன பண்ண முடியும் அப்படின்னு முடிவு கட்டிட்டாங்க. ஆனா ஆண்டவர் திரும்பி பார்த்து என்ன சொல்றாருன்னா, சுற்றி இருக்கிற அத்தனை பேருடைய வார்த்தையும் கேட்டு நீ என்ன பண்ணாத அப்படின்னு சொன்னா, பயப்படாத, அவர்கள் மரித்ததாய் கண்டதை நான் உயிரோடே காண்கிறேன், உன்னுடைய குமாரத்தியை உயிரோடு எழுப்புவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். நான் தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, இதோ மனிதனுடைய வார்த்தையை கேட்டு பயந்து போயிருக்கிற உங்களை பார்த்து ஆவியானவர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். பாஸ்டர், நீங்க சொல்லுகிறதெல்லாம் எனக்காகவே தான் சொல்றீங்க, எங்களை சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் சொல்லிட்டாங்க, இனி அது முடிஞ்சு போன கதை, இது இனி மாறாது கதை, அந்த பிள்ளைக்கு அதுதான் எதிர்காலம், நீ ஏன் அழுதுட்டு இருக்க, நீ ஏன் தூங்காம இருக்க, நீ ஏன் வருத்தப்படுற? ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இல்ல, அவர்களுடைய வார்த்தையை கேட்டு பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, மனிதர்கள் பேசுகிற வார்த்தையை பார்த்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆமென் சொல்லுங்க.
என்ன வேணாலும் நடக்கலாம். அதான் நம்பர் 1. முதலாவது, உங்களுடைய முயற்சி தோற்று போகலாம். இரண்டாவது, உங்களுடைய கடைசி நம்பிக்கை வீணடிக்கப்படலாம். நம்பர் 3, மனிதர்கள் ஒரு முடிவு கட்டி இருக்கலாம். நம்பர் 4, உன்னுடைய உழைப்பு வீணாய் போயிருக்கலாம். நம்பர் 5, நீ தாழ்மையாய் இருந்தது பிரயோஜனமற்று போயிருக்கலாம். நம்பர் 6, உன்னுடைய தியாகங்கள் உன்னுடைய மடிக்கு திரும்பி வந்திருக்கலாம். எத்தனை நடந்தாலும் திரும்பி பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயம் மட்டும் படாத, பயம் மட்டும் படாத. சொல்லுங்களேன், பயம் மட்டும் பட மாட்டேன். ஹல்லேலூயா. நான் பயப்படுவேனா? எது நடந்தாலும் என்ன வேணாலும் நடக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். என் கூட இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. ஒரு 10 டைம் கையை உயர்த்தி அறிக்கை செய்ய போறீங்க. என்ன நடந்தாலும் அஞ்சிடேன். என்ன நடந்தாலும் சொல்லுங்க, கைகளை உயர்த்தி, என்ன நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஆண்டவரே இன்னைக்கு நேரடியா வந்து பேசுறார், உங்க பக்கத்துல வந்து பேசுறார். பாஸ்டர், எப்படி நாம் பயப்படாம இருப்பது? எப்படி நாம் பயப்படாம இருக்கிறது? எப்படி நாம் பயப்படாம இருக்கிறது? யாரோ ஒருத்தர் அந்த கேள்வியை கேட்டுட்டே இருக்கிறீங்க. யாரோ ஒருத்தர் அந்த கேள்வியை கேட்டுட்டே இருக்கிறீங்க. என்னால பயப்படாம இருக்கவே முடியாது பாஸ்டர், என்னால பயப்படாம இருக்க முடியாது பாஸ்டர், என்னால பயப்படாம இருக்கவே முடியாது. எப்படி இவ்வளவு நடக்கும்போது நாம் பயப்படாம இருப்பதா? இந்த எவீருடைய அதே வாழ்க்கை தான் எனக்கு. உண்மைதான், என் முயற்சி எல்லாம் தோற்று போயிருச்சு, கடைசி நம்பிக்கை போயிருச்சு, என் உழைப்பு எனக்கு வீணா வந்துருச்சு. எப்படி பயப்படாம இருப்பது? ஹல்லேலூயா. மரண பள்ளத்தாக்கு நான் நடந்த வேளைகளில், மரண பள்ளத்தாக்கு நான் நடந்த வேளைகளில் கர்த்தரே தேற்றினார். சத்தமாய் பாடுவோம். ஹல்லேலூயா. அப்பா ஆவியால் அபிஷேகித்தார். நன்றி அப்பா. ஆவியால் அபிஷேக். இப்ப கையமால அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதா. அப்பா முழு பலத்தோடு கைகளை மேல தட்டி என்னோடிருப்பதா. ஓ அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதா. அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதா. கைகளை உயர்த்தி அஞ்சிடே நன்றி அப்பா நன்றி. சொல்லுங்க சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க. ஹல்லேலூயா. சோ நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பெரிய வாக்குத்தத்தம், கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு. உங்களுக்கு எனக்கு துணை நிற்கிறவர் யார்? சாதாரணமானவரா? சாதாரணமானவரா? அவருக்கு முன்பாக பிரச்சனை ஒன்றுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவர்.
வேதத்தில் அநேக முறை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறது ஒரே வார்த்தை தான், பயப்படாத, 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 பயப்படாத. எது நடந்தாலும், எது வேணாலும் நடக்கலாம், ஆனா உங்க மனசுக்குள்ள என்ன மட்டும் வரக்கூடாது அப்படின்னா ஆமென் சொல்லுங்க பார்க்க. அப்படியே எழுப்பி நிற்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். என்னுடைய முயற்சிகள் எல்லாம் தோற்று போனாலும் நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா பயப்படவே மாட்டேன். ஹலோ, கவனிங்க. உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் தோற்று போனாலும் நீங்க என்ன பண்ண வேண்டாம்னா பயப்பட வேண்டாம். முயற்சி எடுக்க வேண்டியது நம்முடைய கடமை, நம்ம பிரயாசப்பட வேண்டியது நம்முடைய கடமை. ஆனா அந்த முயற்சி தோற்று போயிருச்சு. இனி நான் மறுபடியும் முயற்சி எடுத்து எப்படி முன்னேறது, திருப்பவும் முதல்ல இருந்து நான் எப்படி பண்றது அப்படின்னு நினைக்காதீங்க. நான் நம்புறேன், நீங்க நட்டு நீங்க நீர் பாய்ச்சி தான் பலன் வரும்ன்றது ஒரு சட்டம். ஆனா இன்னொரு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, நீங்க நடலைன்னாலும் நீங்க நீர் பாய்ச்சலைன்னாலும் விளைய செய்கிற ஒருவர் இருக்கிறார், விளைய செய்கிற ஒருவர் இருக்கிறார். அதுதான் வசனம் சொல்லுகிறது. காற்றை காண மாட்டாய், மழையை பார்க்க மாட்டாய், ஆனாலும் உன்னுடைய பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும், நிரப்பப்படும், நிரப்பப்படும். ஆமென் சொல்லுவோம். இரண்டாவதாக, எது நடந்தாலும் பயப்படாதீங்க. நம்பர் 2, ரெண்டாவது என்னன்னா, உங்களுடைய கடைசி நம்பிக்கை தோல்வி அடைஞ்சாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது. ஆமாமா, டாக்டர் சொல்லுவார், இது கடைசி ஹோப், லாஸ்ட், இதுக்கு மேல எதுவுமே இல்லை, இதுக்கு மேல எங்க கையில இல்லை. அப்ப நீங்க யாராவது ஒருத்தர் ஜெபிக்கலாம், இந்த மாதிரி கடைசியா சொல்லி இருக்கிறாங்க, இது நடக்கலன்னா அதுவே உங்களுக்கு தலைகளை நடக்கலாம். ஹலோ, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல்ல? இப்போ இந்த எவியனுடைய கடைசி நம்பிக்கை எப்படியாவது பிள்ளை பிழைக்குன்ற நம்பிக்கை தான். இப்போ அந்த நம்பிக்கை ஆண்டவர் வர வர கொஞ்சம் இருந்துட்டே இருந்துச்சு. இடையில அந்த ஸ்திரீயை சந்திக்கும் போது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஆனா திரும்பவும் அந்த அற்புதத்தை முடிச்சுட்டு வரும்போது இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் வந்தது மாதிரி வந்துருச்சு. ஆனா இப்போ வர்ற செய்தி என்ன வருது அப்படின்னு சொன்னா, போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், நீ நம்புறதுல என்ன இல்லை, பிரயோஜனமே இல்லை, உன்னுடைய கடைசி நம்பிக்கை கூட என்னாச்சு, போயிருச்சு, விட்டுரு அப்படின்னு. ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தர் திரும்பி பார்த்து சொல்றாரு, நீ ஏன் பயப்படுற, உன்னுடைய கடைசி நம்பிக்கை, உன் நம்பிக்கை அற்று போனாலும் உன்னை உண்டாக்கின நார் உன்னை நடத்த வல்லவரா. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்கள். நம்பர் 3, மூன்றாவதாக, நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், நம்மை மற்றவர்கள் முடிவே பண்ணியிருக்கலாம், இதுதான் உனக்கு நடக்க போகுதுன்னு முடிவு பண்ணியிருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த சவாலுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, கேட்கல, சத்தமா சொல்லுங்க, பயப்படவே வேண்டாம், பயப்படவே வேண்டாம், பயப்படவே வேண்டாம். இன்னும் 3 நாளைக்குள்ள தூக்கிடுவேன், இன்னும் 6 மாசத்துக்குள்ள இந்த இருக்கிற இடம் தெரியாம பண்ணிடுவேன் அப்படின்னு சவால் விட்டவங்க எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல. நம்முடைய திருச்சபைக்கே சவால் விட்டவங்க எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல. ஆமென் சொல்லுங்க. ஆனா இன்னைக்கு அவங்க நமக்கு முன்பாக வந்து நின்று, எனக்கு ஒரு 100 ரூபா தருவீங்களா, 50 ரூபா தருவீங்களான்னு கேட்கிற அளவு தானே கத்தர் வச்சிருக்கிறார். ஆனா இது அதே நபர் 7 வருஷத்துக்கு முன்னாடி விட்ட சவால் என்ன தெரியுமா, இதுல மண் இல்லாம பண்ணிடுவேன், நீங்க கூட்டி வாரிட்டு தான் போக வேண்டியது இருக்கும், ஒண்ணு இல்லாம அப்படியே வாஷ் அவுட் பண்ணிடுவோம், கிளீன் பண்றது மாதிரி பண்ணிடுவோம், ஓடிருங்க. இன்னும் உங்களுக்கு 6 மாசம் தான் டைம், 3 மாசம் தான் டைம். ஆனா 6 மாசம் இல்ல, 6 வருஷம் இல்ல, நான் நம்புறேன் ஆண்டவருடைய வருகை வரைக்கும் யாரால பிடுங்க முடியும், யாரால அழிக்க முடியும், அந்த தேவன் தான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நீ பயப்படாதே, மனிதர்கள் என்ன வார்த்தை சொன்னாலும் நீ பயப்படாதே, அது மனிதனுடைய வார்த்தை தான், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வராது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். யாருடைய சப்போர்ட்டும் எனக்கு இல்லையே, யாருடைய உதவி எனக்கு இல்லையே, நான் தனியா நின்றுட்டு இருக்கிறேனே, எனக்கு யார் இருக்கா, எனக்கு யார் இருக்கா,
ஆனா இந்த மாதம் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடித்து, உனக்கு யாரும் இல்லைன்னு நீ சொல்லாத, உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே. இந்த சூழ்நிலையில, இந்த பிரச்சனையில, நீ சந்திக்கிற இந்த போராட்டத்தில் நான் உனக்கு துணை நிற்கிறேன். உனக்கு மட்டுமல்ல, உன் பிள்ளைகளுக்கு துணை நிற்கிறேன், உன் சன்னதிக்கு துணை நிற்கிறேன், உன் பிரச்சனையிலே துணை நிற்கிறேன், உனக்கு விரோதமாய் எழும்புகிற சக்திகளுக்கு துணை நிற்கிறேன். உனக்கு முன்பாக பர்வதம் போல் இருக்கிற இந்த மலைக்கு முன்பாக நான் உனக்கு துணை நிற்கிறேன். 1000 பேர் துணை நின்றவர்கள் உன்னை விட்டு கடந்து போனாலும் இஸ்ரவேலின் ஜெயபலமான கர்த்தர் வாக்குரைக்கிறார், உன் கரத்தை பிடித்திருக்கிற நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எல்லாரும் உன்னை விட்டு கடந்து போனாலும் நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த துணை காடு வரை அல்ல, இந்த உறவு வீதி வரை அல்ல, இந்த உறவு வீடு வரை அல்ல, இந்த உறவு இந்த உலகத்திலே இருக்கிற முடிவு வரியந்தம் உன்னோடு கூட துணை நிற்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். கரங்களை தட்டி அவருக்கு பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். எது நடந்தாலும், எது நடந்தாலும், என்ன பிரச்சனையா இருந்தாலும், எப்பேற்பட்டதா இருந்தாலும், கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது, பயப்படாதே. Thank you Jesus. எது வேண்டும் என்றாலும் நடக்கலாம். Thank you Jesus. பாடலாமா அந்த வார்த்தை? இன்னொரு விட இசை கூட பாடி உங்களுக்காக நான் ஜெபித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். இந்த மாதம் ஆண்டவர் உங்களை ஆச்சரியமாய் நடத்த போறார். கரங்களை தட்டியாமே நன்றி அப்பா. ஆலைகள் படகின் மேல் மோதி ஆழ்த்தினாலும், ஆலைகள் படகின் மேல் மோதி ஆழ்த்தினாலும், காடல் மேல் நடந்து வந்தே கர்த்தரே என்னை தூக்கினார். காடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். ஆடல்கள் நீக்கினவர் அமைதி படுத்தினார். ஆடல்கள் நீக்கினவர் அமைதி படுத்தி. கைகளை மேல தட்டி அஞ்சிடே அஞ்சிடே, என் இயேசு என்னோடு இருப்பதா. அஞ்சிடே அஞ்சிடே, சொல்லுங்க சொல்லுங்க அப்பா பார்த்து, என்னோடு திரும்ப திரும்ப பாரத். அஞ்சிடே ஓ ஹalleluya, என் இயேசு என்னோடு இருப்பதா. அஞ்சிடே அஞ்சிடே, என் இயேசு என்னோடு இருப்பதா. அஞ்சிடே அஞ்சிடே, என்னோடு இருப்பதா. அஞ்சிடே என்னோடு. சொல்லுங்க, மரண பள்ள மரண பள்ளத்தாக்கு நான் நடந்த வேளைகளில், மரண பள்ளத்தாக்கு நான் நடந்த வேளைகளில், ஓ கர்த்தரே என்னோடு இருந்து தேற்றினார் தம் தோளினால். கர்த்தரே என்னோடு இருந்து தேற்றினார் தம் தோளினால். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். பாத்திரம் நிரம்பி வழிய
மகிமை, கர்த்தருடைய மகிமை. நான் உனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலம், அன்பு, தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். மகளே, நீ பயப்படாது. மகனே, நீ பயப்படாது. எது நடந்தாலும் பயப்படாது. எந்த சூழ்நிலை வந்தாலும் பயப்படாது. உன் நம்பிக்கை அற்று போனாலும் நீ பயப்படாது. நீ பயம் மட்டும் படாது. நீ பயம் மட்டும் படாது. நீ பயம் மட்டும் படாத. உன்னை தூக்கி எடுக்கிறதற்கு வல்லவர். இந்த கடலுடைய இரைச்சலை நானே அமர்த்துவேன். உன் படகுல நான் இருக்கிறேன். உன் படகுல நான் இருக்கிறேன். நான் தான் மாலுமி. நான் தான் மாலுமி. என்னுடைய அனுமதி இல்லாமல் இந்த சேதம் உன்னை ஒன்றும் செய்யாது. ஹல்லேலூயா. இந்த கடலுடைய சீற்றம் உன்னை ஒன்றும் செய்யாது. உன்னை ஒன்றும் செய்யாது. நீ பயம் மட்டும் படாத. நீ பயம் மட்டும் படாத. உன்னோடு நான் இருக்கிறேன். ரித்தலரலர சம்தனரோ ரிக்கதலரலேதன ஷோரோலோ தனோரோ. நன்றி அப்பா, நன்றி. நன்றி அப்பா, நன்றி. இந்த மாதம் நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. மகா பெரிய பிரபு, மகா பெரிய தேவன், பூச்சக்கரத்தை கைகளிலே வைத்திருக்கிற கர்த்தர், பெண்மான்களை ஈனும்படி செய்கிற கர்த்தர், இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர், காற்றை தம்முடைய பண்டக சாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிற மகா பெரிய தேவன், இந்த உலகத்தை படைத்தவர், எங்களை படைத்தவர். எங்களை பார்த்து பயப்படாத. எங்க கையை, அதுவும் எங்க கையை பிடிச்சு, தேங்க்யூ ஜீசஸ், அதுவும் எங்க வலது கையை பிடிச்சு. முன்னாடி இருக்கிற செங்கடலை பார்த்து பயப்படுறியா? யோர்தானை பார்த்து பயப்படுறியா? பின்னாடி இருக்கிற பார்வோன் சேனையை போல இருக்கிற பிரச்சனையை பார்த்து பயப்படுறியா? என் கையை இறுக்கமா பிடிச்சுக்கோ. என் கையை இறுக்கமா பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி எங்க கையை அப்படியே பிடிச்சு, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். எங்களுக்கு யார் துணை அப்பா? யார் துணை ஆண்டவரே? துணையாய் நிற்க வேண்டியவங்க நிறைய பேர் பின்னாடி போயிட்டாங்க. இப்போ இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பிள்ளைகள் துணை இல்லாம இருக்காங்க. யார் தேற்ற போறா? யார் நடத்த போறா? யார் செய்ய போறா? யார் என் பிள்ளையினுடைய இருதயத்தை திருப்ப போறா? ஆனா உங்க வார்த்தையை நாங்க நம்புறோம். இந்த மாதம் உம்முடைய பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். எந்த நாட்டில், எந்த ஊர்ல இருந்து இந்த சத்தத்தை கேட்டாலும் இந்த ஆலயத்தில் இருக்கிற அதே பிரசன்னம் அவர்கள் இருக்கிற இடத்தை தொட்டதற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. இந்த மாதம் உங்க பிள்ளைகளுக்கு ஆச்சரியமா இருக்கட்டும். இந்த மாதம் ஒரு புது வழி எங்க பிள்ளைகளுக்கு திறக்கட்டும். அவர்கள் சாப்பிடுகிற ஆகாரம், குடிக்கிற தண்ணீர், சுவாசிக்கிற காற்று, பண்ணுகிற பிரயாணம், இதுல ஒவ்வொன்றிலையும் உங்க ஆசீர்வாதம் எங்க பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த மாதம் துக்க செய்தி இல்லை. இந்த மாதம் வருத்தத்திற்குரிய நாள் இல்லை. இந்த மாதம் நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் உங்களை விட்டு ஓடி போகும் என்று சொன்ன வார்த்தை அப்படியே இந்த மாதம் ஒரு புதுமையை பார்க்கட்டும். உங்களுடைய தலையின் மேல் உங்களுடைய கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். உங்க எல்லாருக்காகவும் தனியாக ஜெபிக்க முடியாட்டாலும் இந்த பலிபீடத்தில் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். உங்க நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே. 2024 வருடத்தை ஆரம்பிக்கும் போது
ஆண்டவரே, கண்ணீரோடு அல்ல, துக்கத்தோடு அல்ல, வெற்றியோட சந்தோஷத்தோட கடந்து போகிறதற்கு இந்த மாதம் முடிகிறதற்குள்ளே ஒரு அற்புதம் என்னுடைய பிள்ளைகளுக்கு நடப்பதாக. உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை கர்த்தருடைய மகிமை கடந்து வருவதாக. அவருடைய தலையின் மேல் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம், ஈசாக்குனுடைய ஆசீர்வாதம், யாக்கோபுடைய ஆசீர்வாதம் இவர்களுடைய தலையின் மேல் மட்டுமல்ல, என் பிள்ளைகளுடைய சன்னதியின் மேல் வைக்கப்படுவதாக. மனதார ஆசீர்வதிக்கிறேன். சுகம் உண்டாகட்டும். இந்த மாதம் மருத்துவ செலவு இல்லை, விபத்துக்கள் எதுவும் இல்லை, துர்ச்செய்திகள் எதுவும் இல்லை. எல்லாவற்றிலும் சமாதானத்தை கர்த்தர் கட்டளை இடுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.